guys, இந்த வீடியோ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட டீடைல்டு வீடியோ தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தான் மக்கள் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், A to Z எல்லாமே பார்ப்போம். அண்ட் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கான மார்க் டெஸ்ட்டும் நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் ஆலு போர்டோட டெஸ்ட் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேஆர் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இதுக்கான கோர்ஸும் வந்து நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. அது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப்லேயும் ஃப்ரீ செஷன்ஸ் வந்து எஃப்சிஐக்கான ஃப்ரீ செஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வரும். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம AffairsCloud ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஆர் லாஜிக்ஸில் நீங்கள் ஆலு போர்டோட டெஸ்ட் பேக்கேஜ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் கேஆர் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். AffairsCloud ஏதாவது பண்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கேஆர்10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ ப்ரெசென்ட்டாக IBPS கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு கேட்டகரியிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேட் 3 வந்து வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன், ஜென்ரல், அக்கௌண்ட்ஸ், டெக்னிக்கல், டெபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றும் பார்ப்போம். இதில் டோட்டலாக 5443 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு இல்லை சாரி, சதர்ன் ஜோன் பார்த்தீங்கன்னா 950+ வேகன்சிஸ் இருக்குது. ஒரு சூப்பரான வேகன்சி தான் இது. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 28.2லேருந்து 1 lakh வரைக்கும் வந்து சேலரி இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 6th September, அதாவது நாளைக்குலேருந்து October 5th வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றா வந்து நான் டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ சதர்ன் ஜோனுக்கு 989 வேகன்சி டோட்டலாக இருக்குது. இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 155 வேகன்சிஸும் அண்ட் டெபார்ட் இந்த அதாவது எந்த கிராஜுவேஷனாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம், ரெண்டுமே எந்ததுனாலும் எலிஜிபிள். இந்த அக்கௌண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், டெக்னிக்கலுக்காக இருக்கட்டும், அந்த ஹிந்திக்காக இருக்கட்டும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ்க்குனா வந்து ஒரு என்ன முடிச்சிருக்கணும், அண்ட் டெக்னிக்கலுக்குலாம் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிலாம் வந்து ஃபீஸ் இல்லை, நில் தான். அதனால ஃபீமேல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது பேங்கிங் மாதிரியே இங்கிலீஷ் இருக்குது, ஆப்டி இருக்குது, ரீசனிங் இருக்குது. அண்ட் கொஞ்சம் அதாவது ரீசனிங்கில் 1 or 2 டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர்த்து மித்தப்படி இதெல்லாமே வந்து நார்மலாக இப்போ நம்ம பேங்கிங்க்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படி இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த செக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 8th லெவல் அந்த லெவலில் வந்து படித்தா போதும். ஸோ அதோட சிலபஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து டைப்பிங் ஸ்பீட் என்ன இருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஹிந்தி வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்கிற மாதிரியான கோர்ஸ் வந்து அவங்க படிச்சிருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு கிராஜுவேஷன் எலிஜிபிள். அடுத்தது கிராஜுவேட் இன் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்தது பாட்டனி, பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் சயின்ஸ். ஸோ இதில் வந்து அப்படின்னாலோ இல்லை பிஇ முடிச்சிருந்தாங்கனாலோ, ஃபுட் சயின்ஸாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், பிஇ முடிச்சிருந்தாங்கனாலும் இந்த கிரேட் 3 டெக்னிக்கல் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க கைஸ். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஏஜ் லிமிட் இருக்குது. இந்த ஸ்டெனோ கிரேட் 2க்கு மட்டும் 25 years எலிஜிபிள். மித்த எல்லாத்துக்குமே 28
மித்தது இந்த மூணுக்கும் அதாவது அக்கவுண்ட்ஸ் டெக்னிக்கல் டெபார்ட் இது மூணுக்கும் 27 years and ஹிந்திக்கு 28 years. ஓகே, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அதுக்கும் 28 years தான் இருக்கு. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எஃப்சிஐ அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்கள் என்னன்னாலும் இது பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ ஏஜில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது வந்து ஓபி கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கு இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ இதுதான் அப்பர் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எந்த கேட்டகரி கீழே வருவீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, பிடபிள்யூடி அதிலே வந்து பிலாங்கிங் டு ஓபிசி தனியாக இருக்கு. இதே இது பிடபிள்யூடி பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி தனியாக இருக்கு. நார்மல் எஸ்சி எஸ்டி என்ன அப்படின்றது இருக்கு, நார்மல் ஓபிசி என்ன அப்படின்றதும் இருக்கு. அண்ட் விடோஸ், டிவோர்ஸ்டு, விமென் ஜுடிஷியலி செப்பரேட்டட், நாட் ரீமேரிட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக் ஏஜ் கிரிட்டேரியா இருக்குது. ஸோ எது கீழே வரீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ விமென்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதாவது நம்மளுக்கு இது இல்லை, என்னது ஃபீஸ் இல்லை, அப்ளை பண்ணுற ஃபீஸ் இல்லை. ஓகே, இந்த இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 minutes 25 minutes 25 minutes இது எல்லாமே இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும், இது எல்லாமே பைலிங்குவலாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோட்டலாக 100 questions வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் 2ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபேஸ் 2ல் பேப்பர் 1 நீங்க ஜெனரல் கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா பேப்பர் 1 ஓகே மட்டும். இதே இது 2 அதாவது இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஜூனியர் இன்ஜினியரா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில வரீங்கன்னா பேப்பர் 2ம் சேர்த்து எழுதணும். ஸோ அதுல பாத்தீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் இன்ஜினியர் சிவில்னா உங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பேப்பர் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, அப்படின்னா இதுக்கான சிலபஸ் டெக்னிக்கல்ஸ், அதாவது டெக்னிக்கலா வந்து ஒவ்வொரு கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல நோட்டிபிகேஷன் அட்டாச் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா பேங்கிங் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசனிங் எபிலிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து அனாலஜி இருக்கு எக்ஸ்ட்ரா, மற்றபடி இன்இக்வாலிட்டி, பசல், சீட்டிங், டிரெக்ஷன், டிஸ்டன்ஸ் இருக்கு, பிளட் ரிலேஷன், சிலாஜிசம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பேசிக் பேங்கிங் பேட்டர்னா அதே மாதிரி தான் நியூமரிக்கல் எபிலிட்டியும். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சேலரி பேக்கேஜ். ஸோ இந்த டெக்னிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் தவிர்த்து மற்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வர்றது எல்லாத்துக்குமே வந்து 28,000 to 79,000. அண்ட் இந்த ரெண்டுக்கும் அண்ட் ஸ்டெனோக்கு பார்த்தீங்கன்னா 30 வந்து மினிமம் பே அண்ட் 88 வரைக்கும் வேரி ஆகுது. பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கலி வந்து என்னென்ன சிலபஸ் அப்படின்றத என்டையர் நோட்டிஃபிகேஷன், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல்னா அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட், சிவில்னா அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். மித்தபடி இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பொதுவான சிலபஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, என்ன இருக்கும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பயாலஜி, ஸோ இது எல்லாமே வரும் லெவல்ல தான் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 8th grade லெவல்ல தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப டஃபா வந்து கிடையாது. ஸோ இதுக்கான கோர்ஸும்
யூடியூப் வீடியோஸ்லையும் நம்ம ஆப்லேயும் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மக்களே இது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்சிஐக்கான ஒரு ஃப்ரீ நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அது போயிட்டு அட்டென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்குது, ஓகே நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுவும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ டடா பை, சி யூ. லாஜிக்ஸ் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க.